ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு மதியத்துக்கு வந்து வாழைப்பூ வடை குழம்பு பண்ண போறேன். அதுக்கு தொட்டுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் பண்ண போறேன். இது ரெண்டும் தான் இன்னைக்கு. வாழைப்பூ வடை குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு டேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோலா உருண்டை குழம்பு மாதிரி தான் இருக்கும். நான் செய்யும் போது வீடியோவில் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து வாழைப்பூ வடைக்கு வந்து வாழைப்பூவை நல்லா அரிஞ்சு தண்ணியில் மோரும் உப்பும் கலந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். அப்போதான் வந்து வாழைப்பூ வந்து கருக்காதுன்னு சொல்லுவாங்க. கருப்பாயிடும். நம்ம வந்து வெறும் தண்ணியில் கழுவுனோம்னா கருப்பாயிடும். கழனி தண்ணியில் உப்பு மோரும் கலந்து அரிஞ்சு போட்டிங்கன்னா கருக்கவே கருக்காது. இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம கழுவணும். 2 தடவை கழுவணும். நல்லா பிசைஞ்சு கழுவணும். இப்போ வதக்கிறதுக்கு வந்து நான் கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு வதக்குவோம். இது நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்குவோம். இல்லை சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் தான். அப்புறம் வந்து சோம்பு, அப்புறம் மிளகு, அது சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். அப்புறம் வந்து கொஞ்சமாக கசகசா. வெயில் நாளில் வந்து கசகசா நிறையா சேர்த்துக்கலாம். ஏன்னா குளிர்ச்சி கசகசா. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ வேணால் குழம்புல வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். வதங்குறதுக்கு முதல் உப்பு போட்டுக்கலாம். இதில் 2 கருவேப்பிலையும் போடணும். நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப இல்லை, சும்மா 2-3 இது போதும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்குவோம். இவ்வளோதான், கொஞ்சம் தான். ஏன்னா இப்போ இருக்க தக்காளிலாம் புளிப்பு எடுக்க மாட்டேங்குது. அதனால இந்த புளி, அது இல்லாமல் கொஞ்சோண்டு புளி சேர்த்தா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கும். அவ்வளோதான். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குவோம் இதுலேயே. தேங்காய் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருக்க வேணாம். அப்படி எண்ணெய் வாசம் அடிச்சிடும் தேங்காய். போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வடைக்கு நான் ரெடி பண்ணுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். அதை ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடும். இப்போ அதை ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதிலே வெங்காயம் போடுவோம். நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போடலாம், நல்லாயிருக்கும். இதையும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வாழைப்பூ வந்து அதோட போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது சின்ன ஜாரு, அதனால 2 தடவை அரைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் வாழைப்பூ அங்கங்கே தெரியணும். கடலைப்பருப்பு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். ரெண்டாவதும் பாருங்கள், நல்லா திப்பியா அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நான் கடலைப்பருப்பும் 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து பொட்டுக்கல்லை 2 ஸ்பூனு, 2 சரிபாதியாக போட்டு நுணுக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் இதில் வாழைப்பூவில் வந்து தண்ணி விடும்.
இது போட்டோம்னா கொஞ்சம் ட்ரையாக நுணுக்கி போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி இழுக்கும், அதுக்காக தான் இது போடுறது. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சோம்புத்தூள், இன்னும் கொஞ்சம் போடும். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. வடை வந்து ரொம்ப உப்பு தாங்காது வாழைப்பூ வடை, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கலாம். வடையை தட்டிடலாம். அரைச்ச உடனே வடை சுட ஆரம்பிச்சிடணும், ஏன்னா அப்புறம் வந்து கருப்பாக போயிடும். வாழைப்பூ வந்து அரிஞ்சு உடனே கழுவி உடனே செய்யணும். எல்லா வடையும் போட்டாச்சு. பாதி எடுத்து வச்சுட்டேன். எதுக்குன்னா நம்ம வடையாக சுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே போடணும்னு இல்லை. ஆனால் வடை தட்டும் போது புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு வடை சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து அரிஞ்சும் போடலாம், வடையில் அரிஞ்சு போட்டு இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் போட்டு வடை சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பும் தாளிச்சிடலாம். நான் வந்து நம்ம வதக்கணும்ல, அது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது எடுத்தோடனே இது குழம்பு சுண்டுனோடனே தான் இதை போட போகிறோம். இறக்க போகிற நேரத்தில் தான் அந்த வடையை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். இது பொறுமையாக வேகட்டும். நம்ம வெளியே தாளிச்சு விட்டுலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போடணும், இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் போடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் போதும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். வடை ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்துருவோம். ரெடி தீஞ்சிரும். வடை சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. இதை கோலா உருண்டை மாதிரி நம்ம உருண்டையாகவும் போட்டு எடுக்கலாம். நான் வடை மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்புல தான் இதை போடணும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட போகும்போது வடை சுட்டுக்கலாம். வெங்காயமும் வதங்கிருச்சு, இதை அப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த இதை ஊற்றிடலாம். அந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சோம்ல, அதை சேர்த்துடலாம். இதில் நல்லா தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளியில் கொஞ்சம் போட்டோம், இது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு போட்டேன்ல, அதனால். இப்போ மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் வாசத்துக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் திக்கானோடனே அந்த வடையை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நிப்பாட்ட வேண்டியதுதான். இது கொதிக்கட்டும். மீதி இருந்த மாவில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்து போட்டு பிசைஞ்சி வைப்போம் வடை சுடுறதுக்கு.
இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது நல்லா சாப்பிட போகும்போது நல்லா சூடாக சுட்டு சாப்பிடுவோம். அப்போ தான் மொறு மொறு நல்லாயிருக்கும். மரவள்ளி கிழங்கு பொடி மாசுக்கு நான் மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். நல்லா இது நல்லா உதுத்துக்கும். தேங்காயும் சேர்த்து போட்டுக்கும். மீதி இருந்தது தேங்காய் அது இதில் போட்டுக்கும். இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். பெருவாயில் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அது. இது மாதிரி 1-2 மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்சாக இருந்தால் அதுலேயும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நான் கையிலே பண்ணிட்டேன். இப்போ வந்து பொடி மாசுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் மேஷ் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்கு. நான் வந்து கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். அதனால இப்போ உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. புது கிழங்கா இருந்தால் நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் 2 நாள் கிழங்கு, இது அதனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. புளிக்குழம்புக்குமே இது நல்லா இருக்கும் இந்த பொடி மாசு. அவ்வளோதான், இந்த பொடி மாசு ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து இந்த வடையை சேர்த்துலாம். நம்ம இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த குழம்பு டேஸ்ட் எல்லாம் இந்த வடையில் ஏறி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கறி கோலா உருண்டை மாதிரியே இருக்கும். ஏன்னா உருட்டில் வடையாக தட்டியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி கோலா உருண்டை குழம்புனா எல்லோரும் நம்பிடுவாங்க. அப்படி இருக்கும். நல்லா வடை போட்டு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பார்த்தீங்களா, நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோமா? இப்போ வடையை போட்டு எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட போகிறோம், அதான் வடை போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். சாப்பிட போகிறப்ப இந்த வடையை போடணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாமா? வாழைப்பூ வடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழைப்பூ வடை குழம்பு ரெடி. பாப்பாவும் நானும் டேஸ்ட் பார்க்க போகிறோம். பாப்பா, இந்த வடை உனக்கு பிடிக்குமா? பொடி மாஸ் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணு, அப்புறம் வடை சாப்பிடு, அப்புறம் பொடி மாஸ் சாப்பிடு. ஃபஸ்ட்டு பாப்பாக்கே கொடுக்குறேன் நான். இந்த வடையை பாருங்க, குழம்புல போட்ட வடை நல்லா கோலா உருண்டை மாதிரி இருக்கா? இன்னும் உள்ள பிரவுன் கலரா இருக்கு. வாழைப்பூட அந்த கலர்ல தான் இருக்கும். கறி மாதிரி இருக்கு. கறி மாதிரி தான். நீ சாப்பிட்டு பாரு. பொடி மாஸ் அப்புறம் சாப்பிட்றியா? ஓகே, நான் சாப்பிட்றேன். இந்த வடை ஒரு வாய் வச்சுக்கோ. வடை வறந்துட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கான். நீ சாப்பிட்டுட்டு பொடி மாஸ் வாங்கிக்கோ. இப்போ நான் சாப்பிட்றேன். நல்லா குழம்புல ஊறி அந்த வடை அவ்வளோ நல்லா இருக்கு, சாப்பிட்டா. செம்மையா இருக்குமா? செம்மையா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வடை அந்த குழம்புலாம் எடுத்து நல்லா இருக்கும். அந்த வாழைப்பூ இந்த வடையும் பாருங்க, கிட்டக்க காட்டுங்க, எப்படி இருக்கு பாருங்க. கோலா உருண்டை வறுத்தா எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும். நல்லா பிச்சு நல்லா அவ்வளோ நல்லா இருக்கும். அம்மா, அந்த காரம் அந்த கொழும்பு டேஸ்ட் செம்மையா இருக்கும். செம்மையா இருக்காந்தா. பொடி மாசு வச்சு சாப்பிடு. பொடி மாசு வெறுவாயிலே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நீங்கள் சூப்பராக வந்துருச்சு. இது டேஸ்ட்டாக இருக்கும். பசி ரொம்ப வருது, நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாப்பா சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரியும்.
நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற விதமாக கொடுத்தா வாழைப்பூலாம் நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தா பாப்பா சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி அரைச்சி வடைச்சிட்டு கொடுத்தா சாப்பிடுவா. அதனால தான் இந்த மாதிரிலாம் செய்கிறது. நான் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிக் பண்ணுங்க. பாய். பாய்.